அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குழந்தையை பெற்றெடுத்து கை குழந்தை பால் குடி பருவம் ஈர உள்ள தூங்குறா, இடி இடிச்சாலும் தூங்குவா, மழை பெஞ்சாலும் தூங்குவா, மற்ற பிள்ளைங்க எல்லாம் விளையாடி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும், அப்பவும் தூங்கிட்டு இருப்பா. எந்த குழந்தை அவளை சார்ந்து இருக்குதோ அந்த கை குழந்தை அது அழுத உடனே டக்குன்னு முழிப்பா. அதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஓசைகள்லாம் வரும், எந்திரிக்க மாட்டான், உண்மை தெரியாது. எந்த சத்தத்துக்கு மட்டும் விழிக்கிறாளோ, இது நான் நடைமுறையில மட்டும் பார்த்து சொல்லல, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு தடுமாறுறான், இது எப்படின்னு தெரியலங்கிறான். அவ தூங்குறா, சத்தம் மனுஷனை விழிக்க வைக்குதுன்னு சொன்னா நம்ம பகுத்தறிவு என்ன தீர்ப்பு சொல்லணும்? பெரிய சத்தம் விழிக்க வைக்கணும்னு சொல்லணும். பகுத்தறிவு நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா தூங்குற ஒருத்தனை எழுப்புறது எந்த சத்தம் எழுப்பணும்? ரொம்ப கடுமையான டெசிபல்ல வரக்கூடிய சத்தம் தான் அவனை எழுப்பி விடணும். கடுமையான சத்தம் வரும் பொழுதெல்லாம் அவன் எழுந்திருப்பதில்லை. ரொம்ப மெல்லிய ஒரு குழந்தையுடைய அழுகுரலுக்கு எவ்வளவு டெசிபல் இருக்கும், அது எவ்வளவு அதுல ஒரு அடர்த்தி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த குழந்தை அப்படி சினுங்குது, தொட்டில கிடந்து சினுங்கின உடனே வாரி துடிச்சுக்கிட்டு அவன் எந்திரிச்சிடறான், தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தி. அப்ப தூங்கும் பொழுது கூட அந்த குழந்தைக்கும் இந்த தாயுடைய இதயத்துக்கு மத்தியில் ஒரு கனெக்ஷன் இருக்க, இங்கதான் அல்லாஹ் இருக்கிறான். கடவுளின ஒருத்தன் இல்ல இயற்கைன்னு சொன்னா, இயற்கை பகுத்தறிவு இப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, நம்ம பகுத்தறிவு அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்னவா இருக்கணும்? என்ன தீர்ப்பு அளிக்கணும்? குழந்தை அழுகைக்கு ஒரு தாய் முழிக்க கூடாது, அதை விட பெரிய பெரிய சத்தங்களுக்கு முழிக்கணும். இப்படி நடந்தா தான் நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிறது. நம்ம சாதாரண அப்படித்தானே வச்சுக்கிறேன்னு ஒரு தூங்குற மத்தவன எடுத்துக்கிறீங்களேன். ஒருத்தன் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், சின்ன சின்ன சத்தங்களுக்கு நம்ம முடிக்க மாட்டோம். பெரிய சத்தம் வெட்டி விட்டான்னு பட்டாசு திருன்னு முடிச்சிருவோம். பக்கத்தில் உட்கார்ற வேற எல்லா மனுஷனும் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி தான் இருக்கிறோம். அந்த பொம்பளை அப்படித்தான் இருப்பா, அந்த பிள்ளை இல்லாத பொம்பளையா இருந்தாலும் சொன்னா, அந்த புள்ள வளர்ந்து பெருசாயிடுச்சுன்னு சொன்னா அவளும் உங்களை மாதிரி ஆயிடுவா. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற பருவத்தில் இவ்வளவு சார்ந்து நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த குழந்தையை காப்பதற்காக வேண்டி நம்ம அறிவுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து அங்க இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று எழுப்பி விடுது அவளை, ஏதோ ஒரு சூப்பர் சக்தி இருந்து கொண்டு அந்த சத்தம் மட்டும் கேட்கக்கூடிய கனெக்ஷனை மட்டும் வச்சுட்டு, அது கனெக்ஷன்னா ஒரு கண்ணுக்கு மூளைக்கும் கனெக்ஷன்னா ஒத்துக்கலாம், நரம்பு இருக்குது. காதுக்கு மூளைக்கும் கனெக்ஷன்னா ஒத்துக்கலாம், நரம்பு தொடர்புகள்லாம் இருக்குது. என்னுடைய நகத்துக்கும் என் மூளைக்கும் கூட தொடர்பு இருக்குன்னா கூட ஒத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா தனியா பிரிச்செடுக்கப்பட்ட அட வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் தாய்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னாலும் ஒத்துக்கலாம். தொப்புள் கொடி வழியாக அது ஒரு கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. பிரிச்சதுக்கு தனியா போட்ட உடனே அதுக்கு இதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, அது தனியா கிடக்குது. தரையில கிடந்தா கூட அந்த தரை வழியா ஒரு கனெக்ஷன் போகுதுன்னு சொல்லலாம். தொட்டில கிடந்து அழுதாலும் கேட்க மாட்டேங்குது. தரையில இருந்தா கூட தரைக்குன்னு ஒரு அதிர்வு சக்தி இருக்குல்ல, நான் இப்படி தட்டினா உங்களுக்கு கேட்க தானே செய்யும். தரையில தட்டினா படுத்து கிடந்தா காதுல விளங்கும். அப்படி தொடர்பு கூட இருக்க வேண்டியது இல்லை. எல்லா விதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உன் அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு தொடர்பு அங்க ரெண்டுக்கு மத்தியில் இருக்குது. இந்த குழந்தை வாழன்னு செத்து போயிடலன்னா இவ பாட்டுக்கு காய்ச்சல் தூங்கி காலில் எந்திரிச்சான்னு சொன்னா அந்த குழந்தை எதுக்கு அழுவுனுச்சு தெரியாது. அது கடைசியில் மௌத்துல கூட விட்டும். மூச்சு திணறல் எழுதிருக்கலாம், பசிச்சு எழுதிருக்கலாம், தேளு கொட்டி எழுதிருக்கலாம். நீ தேளு கொட்டினதை 4 மணி நேரம் பொறுத்துக்கிற முடியும், ஒரு பச்சிலம் புள்ள 10 நிமிஷம் பொறுக்க முடியுமா? விஷம் ஏறி கடைசியில் காலியா போயிடும். அப்ப அந்த டக்குன்னு எழுப்பி விட்டா தான் இவன் பிழைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அறிவையெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு, இதுக்கு என்ன நீ பகுத்தறிவு லாஜிக் சொல்லுவ, இதுக்கு என்ன வாதம் உங்ககிட்ட இருக்குது, இதுக்கு என்ன சயின்டிபிக்கா என்ன காரணம் சொல்லுவ? வேறவர்களும் காரணம் சொல்லிவிடுவான். எப்படி விரல ஆட்டுறீங்கன்னு கேட்டா, அதை கையை எப்படி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா, அது மூளையில கனெக்ஷன் வருதுல, நரம்பு வருதுல, அது தொடர்பு இருக்குதுல, அதெல்லாம் அப்படின்லாம் சொல்லிவிடுவான். வேற விஷயங்கள் அதிசயங்களை எல்லாம் நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம திங்கிறோம், அதுல சக்தி கிடைக்குது, அதுல ஒரு பவர் கிடைக்குது, இயங்குது சொல்லிவிடுவான். ஒரு தொடர்பும் இல்லாம ஒரு குழந்தைக்கும் தாயுடைய இதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்ப அல்லாண்டு ஒரு கடவுள்னு ஒருத்தங்க இதா ஒரு இயக்கிற ஒருத்தங்க இல்லைன்னா இது எப்படி சாத்தியமாகும்? யாருக்கு மாதிரி நடக்குது? நம்ம அறிவு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு மாத்தமா நடக்குது. அப்ப அங்கதான் நம்ம பாக்குறோம், ஒரு இருக்கிறான், கண்டிப்பா இருக்கிறான், அப்படிலாம் வளர்த்ததுக்கு தான் நம்ம எல்லாம் எங்கன்னு கேட்கிறோம். அந்த மாதிரிலாம் நம்மள அந்த சின்ன பிராயத்தில் நம்ம சினுங்கணுமே, அப்பவே நம்ம அம்மாவை தூங்க விட்டுருந்தான்னு சொன்னா முடிஞ்சு வச்சு கதை.
இங்க உட்கார்ந்து வந்து ரமலான்ல இருக்க மாட்டோம். நம்ம கதை முடிஞ்சு போயிருக்கு. நம்ம வாழணுங்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக் ஏற்பாடு பண்ணி என்னோட தொலைஞ்சு போ, இல்லைன்னு சொல்லிட்டு போ, கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போ, உன்னை டெஸ்ட் பண்றேன், பின்னாடி திருந்திரியான்னு பாக்குறேங்கிறதுக்காக வேண்டி வளர வைக்கிறான் பாருங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு தான் அவன் கேட்கறான், எங்க இருக்கான் அல்லாங்கிறான், யாரா பார்த்ததுங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் உனக்கு பார்க்க முடியல, இந்த இடத்துல உனக்கு அல்லாஹ் பார்க்க முடியுதா இல்லையா? அல்லாஹ் கண்ணால பாக்குறது சொல்ல, உன் மூளையை கொண்டு பார்க்க முடியுதா இல்லையா? இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், நல்லா பார்க்க முடியுது, எல்லாருக்கும் வழங்க முடியுது. எப்படி வெளியில பட்டாசு விடுறத வச்சு சத்தத்தை மட்டும் கேட்டு பட்டாசை பார்க்காமலேயே பட்டாசு விடுறான்னு விளங்குறியோ? நீ பட்டாசு விடுற பாத்திரா பண்ற, ரூமுக்குள்ள உட்காந்துருக்க சத்தம் தான் கேட்குது, சட்டம் அடிக்குது, இது பட்டாசு விடுறான், இவ்வளவு தூரத்துல விடுறான், இன்னும் வெடின்னு கூட சொல்றவன்லாம் இருக்கான். அதுல கொஞ்சம் பரிச்சயமானவனா இருந்தான்னா இது அணுகுண்டு, இது சரவெடி, இது சீனி வெடி, இது அந்த வெடி, இதெல்லாம் சொல்லி கேப் விடுறாங்க. இது இந்த அளவுக்கு உனக்கு பார்க்காம சொல்றிய, இதெல்லாம் நம்புற மாதிரி இதை விட கூடுதலா இங்க அல்லாஹ் வழங்க முடியல உனக்கு. இதுல கூட தப்பா போயிடலாம், இதுல தப்பே ஆக முடியாது. அப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், அதிசயம் அப்படி பிரமிச்சு நிக்கிறோம். எப்படி இது சாத்தியமாகுது, எப்படி இது நடக்குது, ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் எங்கன்னு கேட்கறான் பாருங்க. பகுத்தறிவாதம் பேசுறான அவன் இதுக்கு பகுத்தறிவாதத்தை சொல்லிவிட்டு போகட்டும். இதுக்கு ஆய்வு பண்றாங்க, இதுக்காக வேண்டிய மனோதத்துவ நிபுணர்கள் ஆய்வு பண்றான், அதே மாதிரி வருகிட்ட விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றான், உடற்கூரை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மருத்துவத்தில் ஆய்வு பண்றான். அவனுக்கு இதுக்கு ரிசர்வ் விட தெரியல, நடக்கிறது இப்படித்தான் ஒத்துக்கிறான், நடக்குது அப்படித்தான் நடக்குது. எப்படி எந்திரிச்சிடா, எப்படி எந்திரிக்கிறா? பெரிய சத்தம் எழுப்பாம சின்ன சத்தம் எழுப்புனா உதைக்குது, லாஜிக் உதைக்குது. பெரிய சத்தம் பாறாங்கலத்துக்கு போட்டா மண்டை உடையல, ஒரு கடுகை ஊட்டி எரிஞ்சோன்னு மண்டை உடையுதுல, ஒரு லாஜிக் உதைக்குதுல, வாதத்துக்கு வரமாட்டேங்குது. பாறாங்கல்ல ஊட்டி எரிஞ்சா சும்மா நிக்கிறான், சின்ன ஒரு பொட்டுக்களை எரிஞ்சவன கொண்டக்கலை விட்டு எரிஞ்சோன்னு மண்டை உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பாறாங்கல்ல மாதிரி சத்தம் வருது, வாட்டுக்கு போன மாதிரி தூங்குறா, அற்பமான ஒரு சத்தம் வருது முடிச்சுக்கிறான்னு சொன்னா, அப்ப இங்கதான் பாக்குறோம் ஒருத்தர் இருக்கிறான், கண்டிப்பா இருக்கிறான். அல்லாஹ் இல்லாம ஒண்ணு நடக்கவே நடக்காது. அப்ப கடவுள் இருக்கிறாங்கிறத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நான் எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம விளங்கா பருவத்தை அனுபவிச்சிருக்கிறோம். வேற ஒரு குழந்தைய வச்சு பார்க்கும் பொழுது நீங்க உணர்ந்து இப்ப அனுபவிக்கிறீங்க, கேட்டு அனுபவிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்தை பெற்று தான் வளர்ந்துருக்கிறோம். இந்த அனுபவத்தை பெறலன்னா வளர்ந்து இருக்க மாட்டோம். அப்ப இப்படியான சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிறோம். அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க, நம்ம ஒரு கருவறையில வளர்றோம், ஒரு மனிதன் கருவறையில வளர்றான். இந்த கருவறையில வளர்றதுக்கு பாருங்க, அதுவே பெரிய அதிசயம் தான், அதுவே பெரிய ஆச்சரியம் தான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சுவரை எழுப்பி வச்சிருக்கிறான், பயங்கரமான ஒரு இருட்டுக்கு மேல இருட்டுங்கிறான் அல்லாஹ். ஃபீலுலுமாத்தின் ஸலாஸ், மூன்று இருள்கள், அவ வைத்துக்குள்ள ஒரு இருள், கற்பப்பை ஒரு இருள், அதுக்கு மேல ஒரு இருளை போத்தி வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்படியாக இருளுக்கு மேல் இருட்டுல கொண்டே நம்மளை அடைச்சு வச்சு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறான். இதை கேட்டா என்ன செய்வாங்க, அது சயின்டிபிக்காக ஏதாவது காரணம் சொல்லி அது மூச்சு ஏன் விடாம இருக்குதுன்னு கேட்டா அது வேற வகையா அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு நான் போகல. இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிப்பான், அதுக்கு நம்ம போகல. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண்மணி குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறாள, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சான்று மறைஞ்சு நிக்குது. எப்படி மறைஞ்சு நிக்குது கேக்குறீங்களா? உங்களுடைய சமூக அமைப்புல, உங்க குடும்பத்துல, நம்ம உலகத்துல எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் சாப்பாடை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சாப்பிடுறது யார் சாப்பிடுவா? நல்ல சத்துள்ள சாப்பாடுலாம் ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? சமூக அமைப்புல சொல்ற, எல்லாரும் நல்ல சத்துள்ள சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. உங்க வீட்டுல எப்படி நடக்குது, எங்க வீட்டுல எப்படி நடக்குது, எல்லா வீட்டுல எப்படி நடக்குது? புதுமா கல்யாணம் பண்ணி 2 பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா இவனுக்கு மட்டும்தான் மாமியா வீட்டுல கவனிக்கிறாங்க, அவளுக்கு அந்த சத்து செலவாகுதுண்டு நீ முட்டையை குட்டி பார்த்த உண்டா? ஒண்ணும் கிடையாது. இவருக்கு தான் வகை வகையா சத்துலாம் செலவாக்குறாராம். செலவாக்குறதுக்காக வேண்டி சத்து நடக்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எக்கச்சக்கமா அவனுக்கு விதவிதமா சாப்பிட்றான் ஒரு ஆம்பளை. அப்ப ஆம்பளை உணவுகள்ல கல்யாணம் பண்ணல இருந்து அதுக்கு முந்தின காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் வகை வகையா சாப்பிட்டு உடல்ல வலிமை ஏற்றுக் கொள்ளக்கூடியவன் யாருன்னு கேட்டா ஆண் மகன் தான் வலிமை ஏற்றிக்கிறான். அவனுக்கு தான் வலிமை கூடுவதற்குரிய உணவுகள் கிடைக்குது. குடும்பத்தில் ஈடுபட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட ஒரு மனைவியாவே இருக்கட்டும், தாயாவே இருக்கட்டுமே, ஆம்பளை பிள்ளைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறான். பொம்பளை, நீ பொம்பளை பிள்ளை தானே, நீ ஆம்பளை பிள்ளை. இவருக்கு மட்டும் எல்லாம் பறிச்சு கருக்கி பொறுக்கி எல்லாம் வச்சிருவாங்க. மிச்சம் வச்சுட்டு போனா அவ திம்பா, எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போறோம்னு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு வெறுஞ்சட்டியை போட்டு போற ஆட்களும் இருக்கிறோம்.
அப்ப அவளுக்கு வந்து அந்த வகையில பார்த்தாலும் அவளுடைய உடல் ரீதியாக வலிமை என்று எடுத்துக்கொண்டால் ஆம்பளைக்கு வலிமை கூட இருக்குது, பொம்பளைக்கு வலிமை கம்மியா இருக்குது. உயரத்தில் எடுத்துக்கிறங்க, சராசரியா ஆண்களை விட பெண்களுடைய உயரம் தான் குறைவு தான். உடல் வலிமையில் எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் வந்து வலிமையில குறைந்தவர்கள் தான். இப்படி சத்துள்ள உணவு இல்லாம, ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம, அதுவும் அப்ப வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கும் போதாவது ஒழுங்கா திம்பா. இந்த மாமியா வீட்டுக்கு போனா பொம்பளைக்கு ஏதாவது கிடைக்குதா? ஒழுங்கா கிடைக்காது. அது மாதிரி அம்மா வீட்டுல சாப்பிட்ட மாதிரிலாம் வகையா சாப்பிட இயலாது, அங்க தொலைச்சு போடுவோம் மாமியாக்காரி. அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு அப்படித்தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒருத்தி ஒரு குழந்தையை சுமக்கிறான். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு ஒரு 25 வயசு. 25 வயசுல எவ்வளவு திண்டு பலமா இருப்பான். அவளுக்கு எத்தனை வயசு? 15 வயசு. இவனுக்கு 25 வயசு இருக்கும் பொழுது நம்ம என்னதான் 18 வயசு 20 வயசு பேப்பர்ல போட்டு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா கூட எல்லா சமுதாயத்திலையும் 15ல கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சமுதாயத்திலையும் இவங்க சாரதா சட்டம், இலவு சட்டம், என்ன சட்டத்தை போட்டாலும் சரி அதெல்லாம் இந்த குப்பையில போட்டுட்டு யாரும் 18 பண்றது கிடையாது. கிராமங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா எல்லா சமுதாயத்திலையும் 13 வயசுல பருவம் அடைஞ்சாங்கன்னா 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நடந்துகிட்டு இருக்கு. 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, இவனுக்கு 28 வயசு. அப்ப 28 வயசுல ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவனுடைய மனைவி 18 வயசு. எல்லா வகையிலும் இவனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பலவீனமானவ. இவதான் சுமக்கிற அந்த குழந்தைய சின்ன ஒரு பொருளாக சுமந்த அந்த குழந்தையுடைய வித்து எவ்வளவு பெருசு? ஒரு குழந்தை உருவாவதற்காக போடப்படுகிற வித்து இருக்க ஒரு 50 கிராம் இருக்குமா? 100 கிராம் இருக்குமா? 25 கிராம் இருக்குமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ள விந்து துளியில் 30 லட்சம் உயிரினம் இருக்கலாம். ஒரு ஸ்பூன்ல அளவுக்கு விந்து துளி எடுத்தோம்னா அதுல எத்தனை பிள்ளைய உருவாக்கலாமா? 30 லட்சம் பேரை உருவாக்கலாம். அப்ப ஒரு ஸ்பூன்ல 30 லட்சம் ஆக்கி அதுல ஒரு பகுதி தான் ஒரு குழந்தை. நல்லா வழங்கிக்கணும். ஒரு ஆண்மகன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறான்னா எல்லாமே குடும்ப வாழ்க்கை குழந்தைய உருவாகிறது இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் செத்து போய் ஒரு ஆம்பளை இருந்தா 30 லட்சம் பிள்ளை உண்டாக்கிடலாம். சயின்டிபிக்கா உலகத்தில் அம்புட்டு ஆம்பளை செத்து போயிட்டு பொம்பளை மட்டும் தான் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு ஆம்பளையுடைய விந்து துளை எடுத்து அந்த 30 லட்சம் உயிரணுக்களை தனியா பிரிச்சு இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தி 30 லட்சம் பேரை உண்டாக்கிடலாம் ஒரு ஆம்பளையினால. ஒரு ஆம்பளை ஒரு நேரத்தில், ஒரு ஆம்பளை ஒரு டைம்ல இதுவும். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, மனிதன் வந்து பிறப்பதற்கு மூலமாக போடக்கூடிய பொருள் இருக்க கடுகுல ஒரு 10,000ல் 1. உங்களுக்கு புரிகிற சைஸ்ல சொல்றதா இருந்தா ஒரு கடுகை எடுத்துக்கொண்டு அதை ஒரு 10,000 துண்டு போட்டீங்கன்னா அதை எந்த கண்ணாடில போய் பார்ப்பீங்க? அவ்வளவு பெரிய சின்ன துண்டு தான் ஒரு மனிதன் உருவாவதற்கு உள்ள உயிரினம். அவ்வளவு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் போய் என்ன செய்யுது? சினை முட்டையில இணைந்து கருவறைக்குள்ள போயிடுது. இவ்வளவு சின்னதா இருந்த நீ இவ்வளவு பெருசா வந்து உழுவுற. இவ்வளவு பெருசா உள்ள போன நீ வெளியே வரும் எப்படி இருக்க? இவ்வளவு பெருசா இருக்கிற. அப்ப இவ்வளவு பெருசா ஆவதற்கு உள்ள சத்தெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? நான் அதுக்கு தான் டாபிக் வர்றேன். இவ உடல் ரீதியா பலவீனமானவ, உணவுகளை ஒன்னைய மாதிரி திண்டு முட்டையும் கறியும் மீனுமா திங்கிற ஆள் கிடையாது. நீ எண்ணத்தை மிச்சம் வைக்கிற அதை திண்டு அந்த மாதிரியே பயிற்றுவிக்கப்படுறா. அவ குடும்பத்திலே ஒழுங்கான பராமரிப்பு இருக்காது, வயசுலையும் ஒன்னை விட குறைவான நிலையில் இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் மேல மாதமான ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவளுக்கு வந்து அவளுடைய சத்துக்கள் வேற ஒரு ரூபத்துல வெளியேறி கொண்டு வர இருக்குது. அதுல ஒரு இயற்கையான ஒரு பலவீனம் உடல் ரீதியா அவளுக்கு ஏற்படுது. அந்த மாதிரி உனக்கு மாதவிடாய் மாதிரி சமாச்சாரம் எல்லாம் உனக்கு கிடையாது, ஆம்பளையாய் உனக்கு கிடையாது. அப்ப அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது அவ்வளவு சின்னதாக போடப்பட்ட அந்த விதை வளர்ந்து 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 பெருசாகுதுன்னு சொன்னா அது அந்த சத்துக்களை எங்க இருந்து எடுக்குது? எதுல இருந்து எடுத்துக்கொள்ளுது? அவ உடம்புல இருந்தா எடுக்குது. நீங்க ஒரு விதையை வந்து ஆலமரத்து விதையை மரத்துல மண்ணுல போடுறீங்க. ஆலமரத்து விதையை போட்ட உடனே அந்த விதையில என்ன இருக்கும்னா மரத்தை உருவாக்குவதற்குரிய கட்டளைகள் தான் இருக்கும். அந்த கமாண்ட் எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கிறான். அந்த ஆலமரத்து விதைக்குள்ள அல்லாஹ் வந்து எல்லா ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு கமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். கட்டளை ஆர்டர் மட்டும் தான் இருக்கும். உள்ள போட்ட உடனே அதை வந்து ஆர்டர் பண்ணி பண்ணி அங்க இருந்து இதை எடுத்துக்க, இங்க இருந்து இதை எடுத்துக்க, தண்ணி இங்கிட்டு வேற கீழே விடு, இந்த பக்கம் சக்தி எடுத்துக்க, சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்க, இந்த மாதிரி எல்லா கமாண்டிங் உள்ள வச்சுட்டான் அல்ல. அந்த கமாண்டிங்களே வளர்ந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய ஆலமரமா வந்துருச்சு. இந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்து வந்துச்சு? மண்ணுல இருந்தா வந்துச்சு. இந்த மண்ணு இருக்கு பாருங்க, மண்ணு தண்ணி, அந்த இடத்துல உள்ள மண்ணு குறைஞ்சு போய் தான் ஆலமரம் வந்திருக்குது. அங்க உள்ள களிகளை எல்லாம் வேற ஒரு பொருளா மாத்தி தான் அந்த மரம் உருவாக்கி இருக்குது.
அதனாலதான் வயல்கள்ல எல்லாம் ஒருக்க அறுத்து முடிச்ச உடனே மறுபடி கொண்டு தட்டினான் உரத்தை, எல்லாத்தையும் தின்றுச்சு. அது ஏற்கனவே விதைச்ச நெல்லு எல்லா களியையும் உரத்தையும் சாணத்தையும் சாப்பிட்டுருச்சு. பத்தலைங்கிறதுனாலதான் மறுபடி கொண்டு போய் களியை அடிக்கிறான், மறுபடி கொண்டு சாணத்தை கொட்டுறான், மறுபடி கொண்டு அந்த சத்துக்களை தூறு. காரணமே என்ன? அதுல திருட்டுறதுனாலதான். அப்ப அந்த மாதிரி நீங்கள் தானியத்துல பாக்குறீங்க, மரங்கள்ல பாக்குறீங்களே, அந்த மாதிரி தான் ஒரு பெண்மணியுடைய உடல்ல இருந்துதான் அது சத்துக்களை எடுத்துக்கிறது. உணவு, அதனுடைய சத்து, அதனுடைய மூளை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ரத்தம், அதனுடைய சதை, அதனுடைய ஈரல், அதனுடைய கல்லீரல், அதனுடைய இதயம் எல்லாம் என்ன? இவதான். நீ ஒன் சைட்ல இருந்து ஒண்ணு போறதில்லை. ஒரு ஆம்பளையுடைய சைடுல இருந்து அதை வளர்ப்பதற்குரிய எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு பெண்மணி அவளுடைய உடம்பில் இருந்துதான். எந்த அளவுக்குன்னா, நம்ம பிறந்து வெளியே விழும்போது கண்ணாலேயே பாக்குறோம். என்ன பாக்குறோம்? ஒரு தொப்புள் கொடி. தொப்புல எதுக்கு இருக்கு மனுஷனுக்கு? இவங்க வேற ஒண்ணு காய்க்கப்பட்டாங்க தொப்புல. சினிமாக்கார பயிலுவோம். தொப்புள் எதுக்கு வச்சிருக்கிறான்? அல்ல, அதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள கனெக்ஷன். அந்த தொப்புள் வழியாக ஒரு கொடியை விட்டு அந்த கொடி வழியாகத்தான் எல்லா சப்ளையும் நடக்குது. இந்த வாய் வழியா போகாம அந்த குழந்தை உள்ள இருந்து வளருது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு பிறகு அதிகமான சத்துக்கள் தேவைப்படும். அதுக்கு ஒரு டீப் அமைக்கிறான். அல்ல, கருவறையில இருந்து ஒரு டீப்பை தூக்கி போட்டு அந்த தொப்புல கொண்டு ஒட்டி விட்டு அந்த டீப் வழியா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. தொப்புள் கொடி வழிங்கிறான். அப்ப அதுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி வளர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமான அது போன சைஸுக்கும் வெளியே வர்ற சைஸுக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மடங்குன்னு சொல்ல இயலாது. அவன் போன அந்த வித்து அதுவும் வெளியே வர்றான மனுஷனா, இதுக்கு மத்தியில உள்ள வித்தியாசம் எத்தனை மடங்கா பெருகி இருக்கும்? 1 கோடி மடங்குன்னு சொல்ல முடியுமா? கால்குலேட்டர்ல கம்ப்யூட்டர்ல அடங்காது அந்த நம்பர். போன சைஸை விட எத்தனை மடங்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் போன சைஸ் நான் சொல்லிட்டேன். கடுகுடைய 10,000த்துல ஒண்ணு இருக்கிறேன். கடுகுடைய 10,000த்துல ஒண்ணா போனவன் கடுகு கணக்கு பார்த்தாலும் இத்தனை கடுகா வந்துட்டான். அவ்வளவு பெருமாண்டமா வந்திருக்கான். இவ்வளவும் இந்த உடல் வீக்கா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் இருந்தா அவ்வளவு ஒரு சத்தம் கிடையாது. இதுல இங்க பாருங்க, முழிக்கிறோம். எப்படி சாத்தியமாகுது? இவ்வளவு வீக்கா இருக்கிறா, சத்து இல்ல. அதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஆச்சரியமான கொடுமை அது. அதாவது இவளுக்கு இந்த கருவறையில அந்த குழந்தை ஜனிச்ச உடனேயே எதுவும் சாப்பிட இயலாதுங்க. இப்ப என்ன நடக்கணும் பகுத்தறிப்படி? எப்ப செலவு அதிகமாகுது அப்ப நிறைய நிறைய உள்ள போய்கிட்டு இருக்கணும். அப்பதானே ஈடு கட்ட முடியும். உடல் உள்ள சத்துக்கள்லாம் செலவாகும் போது அப்ப நீ திங்கிற மாதிரி 4 மடங்கு திங்கணும். அப்பதான் அவ தனக்கு வச்சுக்கிட்டு தன்னை தான் வாழ்வதற்கு தேவையானதை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்க முடியும். என்ன நடக்கும் தெரியுமா? அவ கர்ப்பிணியான உடனே சில மாதங்களுக்கு சாப்பிடுவா, ஆசைப்பட்டு சாப்பிடுவா. அது எவ்வளவு சாப்பிடுவா? வழக்கமா சாப்பிடுறதுல ஒரு 10% தான் சாப்பிடுவா. 90% சாப்பிட முடியாது. சாப்பிட்டு இருக்கும்போது தட்டில் வச்சுட்டு ஓடுவா. எதுக்கு ஓடுவா? இருக்கு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறதுக்காக வேண்டி. எதை சாப்பிட்டாலோ அதை வாந்தி. அவ திங்கிறதுலாம் அந்த மாங்காயும் நம்ம அந்த களிமண் இதுகள் தான் உள்ள ஒட்டுமே தவிர மற்றபடி எது ஒட்டாது. நீ திங்கிற அந்த கறியோ மீனோ சோறோ கஞ்சியோ கூழோ பிரியாணியோ ஒண்ணு ஒட்டுறது இல்லை, எல்லாம் வாந்தி. அப்ப எப்ப இந்த வளர்ச்சிக்கு நிறைய செலவு பண்றாலோ செலவையும் கொடுத்துப்பட்டு இந்த போற வாசனை அரைக்கப்படுது. நான் இருக்கேன்னு காட்டுறான்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல டேய் நான் இருக்கேன்டா, நீ உருவாவதற்கு உங்க அம்மா காரணம் இல்ல. நான் அல்லாஹ் சொல்லணுமா? கடவுள் எதுக்கு இந்த வேலையை பண்றான்? இந்த அற்புதத்தை எப்படி பண்றான்? மறைமுகமாகத்தான் அந்த குழந்தைக்கு உணவு கிடைக்கிறத தவிர இவளுடைய உடம்பு சைஸ்ல இருந்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியாது. இவ திங்கிற உணவுல இருந்து கொடுக்க முடியாது. இவனுடைய அந்த பருவத்தை வச்சு பார்த்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப எல்லா வகையிலும் வீக்கா இருக்கக்கூடிய இந்த தாய் அவ உடம்புல சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுலயும் செத்து போயிடணும். அவ ஒன்னும் சாப்பாடும் உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியே மாத்திரம் பறக்கத்தை செலவாகிட்டு இருக்குது. இந்த குழந்தை உருவாவதற்கு மட்டும் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் செலவாகிட்டே இருக்குது. அப்படியே சுமந்து அவ்வளவையும் தன்னுடைய மேனியில் இந்த ஒரு சதை இருக்குன்னு வைங்களேன். இந்த சதை இவ்வளவு பெருசா உருவாகிற எத்தனை வருஷம் உனக்கு ஆச்சு? உன் கை இருக்குத இவ்வளவு பெருசா தான் இருந்துச்சு அவன் கை பறக்கும் போது. இல்ல இவ்வளவு பெருசா உருவாவதற்கு உனக்கு 25 வருஷம் தேவைப்பட்டிருக்கு, 50 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அப்ப 50 வருஷமா செலவழிச்சால் எவ்வளவு உருவாகுமோ அந்த அளவுக்காக்கும் ஒரு குழந்தைக்கு உண்டா கொடுத்துட்டு இருக்கா. தன்னுடைய சத்துல இருந்து கொடுத்து வளர்க்கிறா, உள்ளேயும் போக முடிய மாட்டேங்குது. அப்ப இங்க பாக்குறோம் என்னமோ ஒரு குதிரத்தங்க வேலை செய்யுது. என்னமோ ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்கள் உட்கார்ந்து நான் தான் வளர்க்கிறேன் நீ வளர்க்கல காட்டுறான். அப்படி அங்க பிரமிச்சு போய் நிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வளர்த்து கிளத்து திங்கிறத எல்லாம் தின்று எல்லாம் அந்த குழந்தையை கொடுத்துட்டு பெத்து எடுத்துறாளா? பெத்து எடுத்தவனையாச்சு உடம்புல ரத்தம் ஊரட்டுன்னு விடுறானா?
நீ தான் உணவும் கொடுக்கணும், அங்கதான் உற்பத்தி ஆக்குவேன். அந்த குழந்தை கொடுக்கிற உணவு எங்கதான் உற்பத்தி? அந்த பலவீனமான ஜீவன்ட்ட தான் அந்த உணவை எல்லாம் உற்பத்தி ஆக வைக்கிறான். அவ தாய்ப்பால் கொடுக்கறாள, அவன் எங்க இருந்து கொடுக்கறா? கடையில வாங்கிய இல்ல, அவ திங்கக்கூடிய அந்த சத்துள்ள, நம்ம கொடுக்கறோமா சத்துள்ள உணவு, அந்த சத்துணவுல இருந்துதான் அவ அந்த தாய்ப்பாலை தயாரிச்சு மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த தாய்ப்பாலை தயாரிச்சு இந்த குழந்தைக்கு சப்ளை பண்றா. 10 தடவை 15 தடவை 7 தடவை அந்த அவளுடைய உடலுக்கும் அந்த குழந்தையுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி திருப்பி 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 எல்லாம். அப்ப அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக்கா ஒரு தாய் என்ன திங்கிறாளோ, இங்கதான் உன்ட பக்கத்தில் கேள்வி கேட்கிறேன், ஒரு நாளைக்கு அவ என்ன சாப்பிடுறாளோ அதையும் லேப் டெஸ்டுக்கு அனுப்பு. அவ சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தாய்ப்பால் வெளியாகுதோ அதையும் லேப் டெஸ்டுக்கு அனுப்பு. இதுல இருந்து இது கிடைக்குமான்னு கேளு, எவன்டாச்சும் போய் கேளு. இதுல இருந்து இவ்வளவு சத்து கிடைக்குமான்னு போய் கேளு, கிடைக்காதுங்கிறான். எதுல இருந்து? இந்த அரைக்காப்படி அரிசியில இருந்து, ஒருத்தர் திங்கக்கூடிய அரிசி அரைக்காப்படி அரிசி, ஒரு கருவாடு, ஒரு மீன் துண்டு, ஏதாவது திங்க போற, ஒரு கத்திரிக்காய் துண்டு, ஒரு முருங்கைக்காய், இது தலைமை கொடுக்குற. இதை ஒரு லேப் டெஸ்டுக்கு அனுப்புங்க. இதுல இருந்து என்னென்ன சத்து கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க தாய்ப்பால், அதையும் டெஸ்ட் பண்ணுங்க. அதுல எவ்வளவு கலோரி இருக்குது, அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குது, அதுல எவ்வளவு உயிர்வாழ்வு சத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை விட 10 மடங்கு கூட இருக்கு. எதை விட? இவ திங்கிற சாப்பாட்டுல இருக்கிறதை விட அவ குழந்தைக்கு கொடுக்கறாள அதை விட 10 மடங்கு திண்டாத்தான் கொடுக்க இயலுமா. 10 மடங்கு திண்டாத்தான். ஏன்னு கேட்டா அந்த தாய்ப்பால் தயாரிக்கிற நிறுவனங்களை என்ன பண்றான் தெரியுமா? அதுல டப்பாவில் எழுதியிருப்பான், தாய்ப்பாலுங்கிற புட்டிப்பால், குழந்தை பால் அமுல் மாதிரி தயாரிக்கிறாங்களே, அதுல எழுதியிருப்பான் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை, அது கிடைக்காட்டி இதை கொடுங்க. அவனே என்ன பண்றான்னு கேட்டா எல்லாரும் இங்க பிராண்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த புட்டிப்பால் டப்பா பாட்டு தயாரிக்கக்கூடிய டப்பாவில் எழுதி வச்சுக்கிறான். என்ன எழுதிருக்கிறான்? தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை, அதைத்தான் நீங்க கொடுக்கணும். அது கொடுக்க முடியலையா, கிடைக்கலையா, ஊறலையா, இது செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருமருந்துகள் அதுக்குள்ள இருக்குது. இவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, காய்ச்சல் தலைவலின்னு வருது, அப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு நாள் நிமித்துக்கிறோம். இதெல்லாம் எங்க கிடைச்சது? அதுதான் தாய்ப்பால், அதுல இருந்து வரக்கூடியது. அது கடவுளால் கொடுத்தால் மாத்திரமே சாத்தியமாகுமே தவிர அறிவுப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அவளுடைய உடல் அமைப்பை வச்சு பார்த்தாலும் அதிலிருந்து உற்பத்தி ஆக முடியாது. அவளுடைய உடலுடைய சக்தி வச்சு பார்த்தா, அவ திங்கிற உணவு வச்சு பார்த்தாலும் இது சாத்தியமாகாது. இவ்வளவு ஆரம்பத்தில் சேர்த்து வச்ச சத்து இருக்குது, அதுவாச்சும் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சா? அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் சின்ன வயசுல சேர்த்து வச்ச சத்துக்கள் அதுவும் கிடையாது. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்குது. எப்படி இது ஒரு குழந்தைக்கு சாத்தியமாவது? அப்ப அல்லாஹ் அங்கதான் காட்டுறான். அல்லாஹ் இங்க அல்லாஹ் உனக்கு தெரியல, இந்த இடத்துல நீ வளர்வதற்காக ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு வேலை ஒரு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு கண்காணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உன்னைய அறியாத விதத்துல உள்ளுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் உற்பத்தி பண்றான், குதிரத்துல உற்பத்தி ஆகுது. இதுக்கு எந்த பகுத்தறிவாதத்தை வேண்டாலும் இந்த டெஸ்டுக்கு பதில கேளுங்க பார்ப்போம். ஒரு பொம்பளை திங்கிற சாப்பாட்டுக்கு அவள்கிட்ட இருந்து ஊர்ற தாய்ப்பாலுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்றான், சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் முடியாது. இதுல இருந்து இவ்வளவு சத்து கிடைக்காது. எதுல இருந்து? இவ திங்கிற உணவுல இருந்து இவ்வளவு சத்து கிடைக்காதான். அப்ப ஆரம்பத்துல வயிற்றுல சுமக்கும் போது ஒழுங்கா சோறு போகல, பெத்து முடிச்ச பிறகாச்சு ஒழுங்கா கொடுக்க முடியுதான்னு கேட்டா அவ திங்க முடியுதான்னு திங்கிறா. இது ஆசைப்பட்ட நாள் திம்பா, அது 10 டைம்ஸ் வெளியே போகுது. அவ திங்கிறத விட 10 மடங்கு வெளியே குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் வளர்க்கணுமே, இன்னும் பெருசாக்கணுமே, அப்பதான் நல்லா எங்கெல்லாம் கேட்க முடியும். அல்லா இருக்கான்னு கேட்கணும்ல, கடவுள் எங்க இருக்கான்னு கேட்கணும்ல, அதுக்காக வேண்டிய எல்லாம் சரி ஏற்பாடு. கேள்றா கேளு. இவ்வளவு இதுக்கு பிறகு நீ எங்கன்னு கேட்கறீங்கன்னா நீ ஒரு பகத்திரி உள்ளவனா? இவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி இந்த அதிசய காட்சி, இந்த அற்புதத்தை அனுபவித்து நீ பிறந்து நீ வளர்ந்து நீங்க நின்று கொண்டு என்ன கொண்டா காட்டவன? இப்படி காட்டினா பத்தாதா? இப்படி அல்லா இருக்கிற காட்டினா உனக்கு பத்தாதாங்கிற? அல்லா இருக்கான்னு இப்ப தெரியல இல்லையா? அப்ப இந்த இடத்துல அப்படி பிரமிச்சு நிக்குது, உலகமே நிக்குது. எந்த சயின்டிஸ்டாலையும் விளக்கம் சொல்ல முடியல, எந்த சயின்டிஸ்டும் இதுக்கு விட சொல்ல முடியல. ஆனா இப்படித்தான் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது கரெக்ட் தான், இப்படித்தான் இருக்குது, இருக்கிறது இப்படித்தான். ஆனா ஏன் எங்களுக்கு தெரியல, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு பெண்மணிக்கு இந்த தாய்மை அடைந்த பிறகு மறைமுகமாக ஒரு ஒரு சக்தி வந்துகிட்டு இருக்கு.
அது சூரிய ஒளியிலிருந்து எடுத்துக்கிறாளா, காத்துல எடுத்துக்கிறாளா, அது என்ன வகையில் அல்லாஹ் கொடுக்கிறானா, அல்லாஹ்வுக்கு அவனுக்கு உள்ளதுதான். அவன் ஒரு பெரிய கராமத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பெரிய மூஜிசா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ். நம்ம என்னமோ கராமத்துக்கு மூஜாத்துக்கு அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுடைய தாய்மையை அடைகிற உடல்லையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அற்புத காட்சிகள் இது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ், நீ இருக்கிற, கண்டிப்பா இருக்கிற, கடவுள்னு ஒருத்தன் இல்லாம இது நடக்காது. நீ இருக்கிற கணக்கு பகுத்தறிவாதம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இந்த குழந்தைய கொடுத்து செத்து போயிடும், பத்தாது, நமக்கு போதுமானது இருக்காது. அப்ப அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம ஒரு தாய்மை அடையக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப எதுக்கு இதை சொல்ற, இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு, அல்லாஹ்வை நான் பார்த்ததான் நம்புவேன். கண்ணு முன்னாடி கொண்டா நிப்பாட்டு, யாராவது பார்த்திருக்கீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தாரா, இந்த கேள்வி கேட்கிறவனோட பைத்தியக்காரன் கிடையாது. இது பகுத்தறிவாதம் இல்ல, சொல்ல வர்றேன். இதை கேட்டோன்னு நம்ம பயந்து ஓடுற மாதிரி போகுது. அவன் நம்மள்ட்ட கேட்க நம்ம பயந்து என்ன செய்யறோம், ஓடுறோம் அவன்கிட்ட கேட்கணும். இதுக்கு பகுத்தறிவுக்கு விட சொல்றான். இதுல உன் பகுத்தறிவை பயன்படுத்தி இதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லி பார்ப்போம், இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லி பார்ப்போம், இதுக்கு ஒரு தர்க்க ரீதியாக ஒரு பாயிண்ட் சொல்லி பார்ப்போம். அறிவு கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையில சொல்ல இயலாது, யாராலும் சொல்ல இயலாது. அப்ப இது உன்னோட முடியுதான் பாருங்க. இல்ல சில பேரு அவ 5 புள்ள 6 புள்ள 16 புள்ள பொம்பளையில, நரசிம்மராவெல்லாம் 16 பிள்ளைகள 16வது பிள்ளை, அந்த மாதிரி 16 பிள்ளை அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு. 16 பிள்ளைக்கு கொடுத்த சத்து இருக்க, அது உடம்புல இருந்து வாய்ப்பு இருக்காங்க, வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா? இந்த 16 குழந்தை 10 குழந்தை, ஒரு குழந்தைன்னு பரவாயில்லை, எத்தனை குழந்தைய பெற்றெடுக்கிறாளோ அந்த குழந்தையுடைய பூராத்தையத்துக்கு நிறுத்து பார்த்தா கூட அவர்கிட்ட விட தாண்டி இருக்கும். அந்த அளவுக்கு அவ தன்னுடைய அதிசயமான முறையில் இந்த ஒண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமேல் ஊரிடும் சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப அதையெல்லாம் தாண்டின வகையில ஒண்ணு, அப்புறம் இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை, இப்படியாக 2 3 4 5 குழந்தை பெற்றாருன்னு சொன்னா அப்போ அந்த குழந்தையும் சாவாது, இவளும் செத்து போயிட மாட்டான். இதனால செத்து போயிருவாளா? இதனால அவளுக்கு நம்ம கணக்கு போட்டா அப்படி தெரியுது, இன்னும் நிறைய பிள்ளை பெற்று உடம்பு கெடுத்துக்கிறாங்க, ஒண்ணும் இல்லாம போயிருவேன். ஒரு பிள்ளை பெற்றாலும் என்ன அதிசயம் நடக்குதோ அதான் 9 நடக்க போகுது. அதிசயத்துலதான் அந்த ஒத்த பிள்ளையே நம்ம ஓடுற வண்டி வழங்குதா. அவங்க சக்தியை கொண்டு ஓடல, அவனுடைய வலிமையை கொண்டு அந்த குழந்தை வளர்க்கல, எல்லாமே குதிரத்துல ஓடுது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல அற்புதத்துல தான் வண்டி ஓடுது. அப்ப இது இன்னும் 10 பிள்ளை 15 பிள்ளைன்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி பிரமிச்சு நிக்கிறோம். எப்படி சாத்தியமாச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு நடக்குது சொல்ல முடியல, நடக்குது. எப்படி நடக்கணும் தெரியாம இருக்கலாம், நடக்குது, அப்படித்தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நம்ம அறிவு தடுமாறக்கூடிய நேரத்துல தான் என்ன விளங்குறோம், இருக்கிறான் அல்லாண்டு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிறான், கடவுள் இல்லாம இல்ல, நிச்சயமா ஒருத்தன் மறைமுகமா இருந்து கொண்டு ஈக்கி கொண்டிருக்கிறான், கண்ணால பாக்குறோம். இப்படி நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த அதிசயத்தை பாத்துக்கிறீங்க, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த அதிசயத்தை பாக்குறீங்க. அதை விட இன்னும் சாதாரணமா எடுத்துக்கிறோம், சாதாரணமா உங்களை எல்லாம் உங்கள்ட்ட கேட்கிற பகுத்தறிவு ரீதியா நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறீங்க, வளர்ந்து என்னென்னமோ பெரிய கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிருக்கிறீங்க. இந்த வளர்ச்சியில உங்களுக்கு யார் அதிகமான காரணம் யார் இருக்கலாம்? உங்க தாய் தந்தை தானே காரணம். தான் தாயுடைய அந்த உடல்லையே உதிரத்தையே உணவா கொடுக்குறா உங்களுக்கு. தகப்பன் போய் சம்பாரிச்சிட்டு உங்களுக்காக வேண்டி உழைச்சி உங்களை எல்லாம் வளர்த்து விட்டுருக்கிறான். சரி, உங்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதில் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சா, நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க யாரை கவனிக்கிறீங்க? இப்ப உங்களுடைய பெற்றோர் கவனிக்கிறீங்களா, உங்க பிள்ளைய நீங்க கவனிக்கிறீங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, யாரு மேல உங்களுக்கு கூடுதல் பாசம் இருக்குது, யாரு மேல துடிக்கிறீங்க? அம்மா உடம்பு சரியில்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மாத்திரை வாங்கி போட சரியா போயிடும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கு அங்க கொண்டு போ, இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, மெட்ராஸுக்கு கொண்டு போ, அங்க கொண்டு போ, பாண்டிச்சேரி கொண்டு போ, துடிக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா நம்ம அங்க பக்கத்தில் அடிபட்டு போது பாருங்க. இங்க என்ன நடக்கணும், யாரு நம்மளை வளர்ப்பதற்கு காரணகர்த்தாவா இருக்காங்களோ அவர்களுக்கு ஒண்ணுண்டா தான் நீங்க துடிக்கணும். அதான் லாஜிக், அதான் அறிவுக்கு ஏற்ற வாதம், அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்ன செய்வோம், ஒரு ஆள் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் 100 50 தந்துகிட்டு இருக்கிறார், இன்னொரு ஆளோட பழகுறீங்க, எப்ப பார்த்தாலும் ஒண்ணுமே உங்களுக்கு தரவே மாட்டாரு, உங்களுக்கு தொந்தரவு தருவாரு, 50 ரூபாய் வாங்கிட்டு போயிருவாரு, 20 ரூபாய் உங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருவாரு. நீங்க யாரை விரும்புவீங்க? நீங்க யாரை விரும்புவீங்க? பார்க்கும் போதெல்லாம் உங்கள்ட்ட பணத்தை பறிச்சிட்டு போறாரு, அவரை விரும்புவீங்களா? பார்க்கும் போதெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் தந்துகிட்டு இருக்கிறாரு அந்த நண்பரை விரும்புவீங்களா? அவர்தான் விரும்புவீங்க, தர்றவத்தான் விரும்புவீங்க. அப்ப உங்களுக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் தர்ற மாதிரி நிலையில உங்க தாயும் தந்தையும் இருந்து உங்களுக்கு நினைக்கும் போது உங்களை தந்தாங்க, தங்களை தியாகம் பண்ணி உங்களை வளர்த்தாங்க,
தங்களுடைய வயித்தை கட்டி உங்களுடைய வயித்தை வளர்த்தாங்க. தங்களுடைய சுகங்களை தியாகம் செஞ்சு உங்களை சுகவாசிகள் ஆக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டாங்க. இதெல்லாம் யாரும் பள்ளிக்கூடத்தில் படிச்சு தர வேண்டியது இல்ல. நீங்களே பார்த்தீங்க, நீங்களே அனுபவிச்சீங்க, உங்க கண்ணாலேயே நீங்க பார்த்த ஒரு சமாச்சாரம். இப்ப நீங்க பெற்ற குழந்தை இருக்க, அது உங்களுக்கு என்ன செஞ்சு? ஒண்ணும் செய்யல. ஏதாவது கொடுத்துச்சா? ஒண்ணும் செய்யல. எந்த வகையிலேயாவது அதனால நீங்க இந்த பயன் அடைஞ்சீங்களா? ஒரு பயன் அடையல. இப்ப என்ன செய்யணும்? லாஜிக் பிரகாரம், பகுத்தறி பிரகாரம் பார்த்தா என்ன பண்ணணும், என்ன நடந்திருக்கனே? இது கடந்து கடந்து காப்பாத்து முதல்ல எங்க அம்மாவுல விடுவனா, இது கடந்துட்டு போகுது, இது போனா இன்னொன்னு பத்துக்குருவேன், இன்னொரு அம்மா எனக்கு கிடைக்குமா? லாஜிக்கு ஏதாவது சரி, இதனால எனக்கு ஒரு பெரிய பயனும் கிடையாது. ஆனா அதனால நான் பயன் அடைஞ்சிருக்கிறேன். நாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீ எதை கவனிக்கணும்? அம்மா தான் கவனிக்கணும். அம்மா போனா இன்னொரு அம்மா கிடைக்காது, புள்ள போனா இன்னொரு புள்ள கிடைக்கும். அது போல இந்த பிள்ளைனால எனக்கு ஒன்றும் பெரிய நன்மை எல்லாம் கிடைக்கல. அப்படித்தானங்க நினைக்கணும். அப்படி நினைக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? எவன் நினைக்கிறான்? ஒருத்தர் இருப்பானா? லட்சத்துல ஒருத்தன் தேர்வானா? தேரமாட்டான். அப்ப இங்கதான் ஒருத்தருக்கு லாஜிக்கு சொல்லுது உங்க அம்மாவை கவனின்னு சொல்லி, இன்னொருத்தன் வந்து நின்று கொண்டு உன் லாஜிக்கு சாணி பூசி மறைச்சு விட்டு ஒருத்தன் வந்து நின்று கொண்டு அவன் தாண்ட கடவுள் மறைச்சு விட்டு, இது வளர வேண்டியது, இது சாதிக்க வேண்டியது, இதுல இருந்து நிறைய காரியம் ஆக வேண்டி இருக்குது, அது அனுபவிச்சு முடிஞ்சது, அது போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உன் மூளையை அப்படி மழுங்க வச்சுப்புட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இதனால ஒரு நன்மை உனக்கு கிடைக்கல ஆனாலும் கொடுக்கிற, ஒரு நன்மை அடையல ஆனாலும் சகிச்சுக்கிற. உன் வெள்ளை வேட்டில வந்து உடுத்திட்டு உட்காருவ, மலத்தை கழிச்சு விட்டுருவான் உன் புள்ள, 1.5 வயசு புள்ள, சிரிப்ப. கோவம் வருமா உனக்கு? கோவம் வராது. அது மாதிரி தெருவில் போகும்போது வண்டியில சேர் அடிச்சுட்டான்னு வை, இந்த மேடையில் நான் பேச முடியும், அப்படி வார்த்தையெல்லாம் வரும், சொல்ல முடியுமா? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுற, அதை விட மோசமா மலத்தை கழிச்சிருக்கிறான், அப்ப உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. மூத்திரம் பஞ்சு விடுறான், கோவம் வர மாட்டேங்குது உன் புள்ள. அப்ப இந்த ஓம் புள்ளங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குறது இருக்குத, இது எந்த லாஜிக்கலையும் வரல. அங்க ஒருத்தன் இருந்துகிட்டு லாஜிக்கு பிரகாரம் உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், சந்தேகம் இல்ல. நன்றி கடன் பட்டது உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதுல சந்தேகம் இல்ல. உங்க அத்தாவுக்கு தான் எல்லாம் செய்யணும், அதுல சந்தேகம் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, இப்படி செய்யணும் உனக்கு தூண்டுறானே. எதுக்கு தூண்டுறான்? ஏன்னா உங்க அம்மா என்னதான் இருந்தாலும் அப்படி நகண்டு போய் தண்ணி அவங்களா சாப்பிட்டுற முடியும், அவங்களா எடுத்து மாத்திரையை முழுங்கிட முடியும். இது ஒண்ணும் இல்ல, நீ தான் செஞ்சு ஆகணும், அந்த நிலையில் இருக்குப்பான்னு சொல்லி உன்னை திருப்பி விடுறான. மனித குலம் வளருவதற்காக வேண்டி உள்ள செட்டப் பத்தியில இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்க? உள்ளுக்குள்ள உள்ள கனெக்ஷன் போயிருவ. இதுக்கு என்ன தொடர்பு படுத்த முடியும் உன்னால? இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குங்கிற, இந்த அப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், இவனுக்கு பிறந்ததா இல்லாம இருக்க உன் பிள்ளை நினைச்சிருப்பான், அப்போ அந்த தொடர்பு அப்படிதான் இருக்கும். இவனுக்கு பிறந்த இருக்காத குழந்தையா இருந்தா கூட புள்ள நினைச்சுட்டான்ல, நினைச்சதுக்காக வேண்டி என்ன செய்வான்ல, அப்படிதான் மாத்தி விடுறான். ஒரு கடவுள் இருந்துகிட்டு செய்யறான். அப்ப அந்த கடவுள்னு ஒருத்தன் இல்லைன்னா இது நடக்குமா? இது சாத்தியமாகுமா? பகுத்தறிவு பிரகாரம் இருந்தா நம்ம அதைத்தானே செய்யணும். அப்ப இதை எப்படி சாதிச்சு ஓங்கி அரைஞ்ச என்ன ஆயிருக்கும்? என் வேட்டியில மூத்திரம் பெஞ்ச உன்ன கோவம் வரும்ல, ஓங்கி ஒரு அரை அன்னைக்கு 1.5 வயசுல கொடுத்தா நிக்குமா? நீ உட்காந்துருப்ப. அப்பெல்லாம் அப்படி பண்ணியிருந்தான்னு சொன்னா, ஏன் அப்போ பண்ணியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு இப்ப உட்கார்ந்துருக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஒரு அடிக்கு தாங்க மாட்டோம். அதுக்கு விலங்கி நல்லா என்ன பண்றான்? அவனுக்கு சந்தோஷம் உண்டாக்குறான். சிரிச்சுட்டு சொல்லுவார், பண்ணாடுங்க பாரு உன் பிள்ளைய, அதுல ஒரு சிரிப்பு இருக்கு இல்லையா? வருதா இல்லையா? இது இது என்னங்கிற இந்த இடத்துல உன் பகுத்தறிவு எங்க போச்சுங்கிற, உன்னை பகுத்தறிவு என்ன பண்ணணும்? யார் நம்ம வேட்டையை நாசமாக்கணும் அவன் அடிக்கணும், அதான் பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு. அட வாயில்லாச்சு பகுத்தறிவு இல்ல, எறும்பு கடிச்சாடி சாவடிக்கிறே இல்லையா? மனுஷன் எப்படி நடக்கணும்? எறும்புக்கு பகுத்தறிவா இருக்குது, தெரியாதுன்னு விட்டுருக்கியா நீ? அதுக்குன்னு அறிவு இருக்குதா? உனக்கு கடிச்சா வலிக்கும்னு தெரியுமா? தெரியாம தான் கடிச்சு பேசாம இருக்குன்னுப்பா விடுவியா? ஒரு எறும்பா இருந்தா கூட நீ அடிக்கிற, ஒரு கொசுவா இருந்தா கூட அது என்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டு உனக்கு பகையா கொசுக்கு? அதுக்கு தேர்ந்தெடுத்த கொண்ட வருது, அது ஒரு பசிக்கு வருது, ஊற்றி போயிட்டு போகுது அப்படின்னு விடுறியா? கொசு கடிச்சா சாவடிக்க நினைக்கிற, எறும்பு கடிச்சா ஒன்னு அடிக்க நினைக்கிற. உன் புள்ள மூத்திரம் பெஞ்சா மட்டும் இன்னொரு வீட்டு புள்ள வேண்டா யாரும் பார்க்கலாம் அடிச்சுடுவான். யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா வேண்டாம், அது மனிதாபனத்துக்கு அப்பாற்பட்டதா தெரியும். வேற யாரும் பார்க்கலன்னு வைக்க, அப்ப எனக்கு கோவம் வரும். குறைஞ்சபட்ச வாயினாலையாச்சு வருமா இல்லையா? எதுக்கு சொல்றேன்? அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம் ஏராளமான அதிசயங்கள், ஏராளமான அற்புதங்கள். இந்த இடத்துல எல்லாம் கடவுள் ஒருத்தன் இல்லைன்னா இது நடக்காது.
கடவுள் இயற்கை இயற்கைங்கிறியப்பா, இயற்கைப்படி என்ன நடக்கணும்? இயற்கைப்படி இப்படி தூக்கி போட்டா கீழே விழுவணும், இது இருக்க. நான் தூக்கியும் போடுறேன், கீழே விழுவ மாட்டேங்குது, அது எப்படி இருக்கேன்? இதை எடுக்கிறேன், இப்படி கீழே விழுந்துரும், அதுக்கு பேர் இயற்கை. எது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடந்தா தான் இயற்கை. தூக்கி போட்டு கீழே விழுவலன்னா அங்க என்னமோ ஒன்று இருக்குதுன்னு விளங்குதா இல்லையா? நான் தூக்கியும் போட்டேன், அது கீழே விழுவலன்னா என்ன அர்த்தம்? என்னமோ ஒண்ணு அங்க இருக்குது. அதேதான் இங்க, அதேதான் இங்க. அப்ப நம்ம எல்லா லாஜிக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். இன்னும் சொல்ற கேளுங்க.